வணக்கம். நோர்வே வாழ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னால் எழுதப்பட்ட ராவணன் கோட்டம் என்று சொல்லப்படுகின்ற நூலின் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, எல்லோருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நூல் வெளியீட்டை மிக திறம்பட சிறப்பாக ஒழுங்கமைத்த நோர்வே வள ஆலோசனை மைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி கலந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ஸ்டீவன் புஷ்பராஜா அவர்களே, உங்களுடைய அதிக பிரயத்தனமான முயற்சியின் காரணமாக இந்த நூல் இன்று தேசம் கடந்து கண்டம் கடந்து வெளியிடுவதில் நான் அளவற்ற மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். கன்னியா வெந்நீரூற்று என்பது தமிழர்களுடைய ஒரு பூர்வீகமான ஒரு புனிதமான இடம். 6000 வருடங்களுக்கு முன்பே ஒரு புனிதமாக தோன்றிய இந்த பிரதேசத்தை பௌத்தமயம் ஆக்க மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் காரணமாகவே 2017ஆம் ஆண்டு நான் ராவண தேசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருந்தேன். அதனுடைய அடுத்த கட்ட தொடர்ச்சியாகவே இப்பொழுது இந்த ராவணன் கோட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நூல் வெளிவருகின்றது. ராவணன் அதாவது கன்னியா என்பது 6000 வருடங்களுக்கு முற்பட்டே தமிழர்களுடைய பூர்வீகமான மதிப்பு வாய்ந்த ஆன்மீகமான அதிசயமான ஒரு பிரதேசமாக இருந்திருக்கின்றது என்பதை ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களில் ஆங்காங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசத்தை கபளீகரம் செய்கின்ற முயற்சிகள் என்பது கடந்த 3 தசாப்த காலத்துக்கு மேலாக, குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் ஜனாதிபதியாக வருகை தந்த காலத்தில் இருந்து இந்த பிரதேசத்தை ஒரு பௌத்தமயமாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற சூழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில்தான் இது பற்றி ஒரு தெளிவான வரலாற்றை, ஒரு தொல்லியல் சார்ந்த, ஒரு வரலாறு சார்ந்த, ஒரு விஞ்ஞான ஆவணப்படுத்தல் வகையில் இந்த நூலை எழுத வேண்டும் என்பதற்காக நான் இந்த நூலை எழுதி அனுப்பியுள்ளேன். இந்த கன்னியா வெந்நீர் ஊற்றை கபளீகரம் செய்கின்ற இந்த முயற்சி யுத்தத்துக்கு பின் மிக மூர்க்கத்தனமாக இடம்பெற்றிருக்கின்றது என்பதற்கு பல சம்பவங்கள் இந்த நூலை நீங்கள் படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். 2010ஆம் ஆண்டு யுத்தம் அவனித்ததற்கு 2010ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஜூன் மாதம் அல்லது ஆடி மாதம் அளவில் திருகோணமலையினுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் தன்னுடைய குழுவினரோடு நுழைந்து கன்னியா வெந்நீரூற்றுக்கும் ராவணனுக்கும் தொடர்புபட்ட வரலாற்று ஆதாரங்களை சொல்லுகின்ற விளம்பர பலகைகளை அடித்து நொறுக்கி அங்கிருக்கின்ற பிள்ளையார் ஆலயத்தினுடைய விக்கிரகங்களை தூக்கி எறிந்து மிக கொடுந்தன்மையாக நடந்தது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்தை தொல்லியல் பிரதேசத்துக்குள், தொல்லியல் திணைக்களத்துக்குள் கொண்டு வந்த ஒரு கொடுந்தன்மையான நிகழ்வு நிகழ்ந்திருக்கின்றது. இதனால திருகோணமலையைச் சேர்ந்த மக்கள், தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்களும் இந்து மக்களும் கொதித்தெழுந்தார்கள். இந்த பிரதேசத்தில் கன்னியா வளத்தில், அதாவது வளாகத்தில் 3 ஆலயங்கள் இருந்திருக்கின்றது என்பதை தட்சண கைலாச புராணம்
அதே போல கோணேசர் கல்வெட்டு என்று சொல்லப்படுகின்ற புராணங்கள் மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. ஒரு சிவன் ஆலயம் இருந்திருக்கிறது, ஒரு பிள்ளையார் ஆலயம் இருந்திருக்கின்றது, ஒரு முருகன் ஆலயம் இருந்திருக்கின்றது. இந்த ஆலயங்கள் கால வெள்ளத்துக்குள் அகப்பட்டாலும் பிள்ளையார் ஆலயம் என்பது, விநாயகர் ஆலயம் என்பது இந்த கொடுந்தன்மையாக நடந்த போர் காரணமாக மிக திட்டமிட்ட முறையில அழிக்கப்பட்டாலும் அதனுடைய பூர்வீகமான பிள்ளையார் மேடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மேட்டில் ஒரு பௌத்த தாது கோபுரத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பிரயத்தனங்களை இந்த கன்னியா வெந்நீரூற்றில் இருந்து சுமார் 7 அல்லது 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழ் பௌத்த விகாரை என்று அழைக்கப்பட்ட ராஜராஜ பெரும்பள்ளியை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற விகாராதிபதி கன்னியா வெந்நீரூற்றை வில்கம் விகாரையோடு இணைத்து ஒரு பௌத்தமயமாக்குகின்ற அந்த நடவடிக்கையில், அங்க மூர்க்கத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட்ட காரணத்தினால 2019 ஆண்டு தமிழர்கள் இங்கிருக்கின்ற அமைப்புகள் எல்லாரும் ஒன்று கூடி பல போராட்டங்களை நடத்தியதன் காரணமாக தற்செயலாக அது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் 2010 ஆண்டு யுத்தம் முடிந்ததன் பின்பு இராணுவம் ஏனைய அரசு அதிகாரிகளுடைய துணையோடு பௌத்த குடிகள் இல்லாத இந்த பிரதேசத்தில் கன்னியா வெந்நீரூற்றுக்கு மேலே சுமார் 60 அடி உயரத்தில் இருக்கின்ற அந்த மலைச்சாரலில் ஒரு பௌத்த விகாரையை அமைத்து அந்த பௌத்த விகாரையும் இந்த கன்னியா வெந்நீரூற்றும் அனுராதபுர காலத்தோடு தொடர்புபட்டது, அனுராதபுர பௌத்த ராஜ்யத்துக்கு உட்பட்டது என்று சொல்லப்படுகின்ற புனைகதைகளையும் பொய்கதைகளையும் கூறி சூழ வம்சத்தையும் மகாவம்சத்தையும் ஆதாரமாக கூறி தமிழர்களுடைய இந்த பாரம்பரியமான இந்த ஆன்மீகமான உலக அதிசயமாக காணப்படுகின்ற இந்த பிரதேசத்தை கபளீகரம் செய்த ஒரு கொடுந்தன்மை காரணமாகவே நான் இந்த நூலை எழுதியிருக்கின்றேன். இந்த நூலை வாசிப்பதன் மூலம் அடுத்த தலைமுறை கன்னியா வெந்நீரூற்றினுடைய உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தி கடத்தப்பட வேண்டும், இந்த உண்மையான வரலாறு கடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் அந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்த நூல் என்னால் எழுதப்பட்டிருக்கின்றது. பல புராணங்களுடைய ஆதாரங்களையும் வரலாற்று ஆதாரங்களையும் இங்கு வந்திருக்கின்ற மேலத்தேசத்தவர்களுடைய குறிப்புகளை அடிப்படையாகவும் கொண்டு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நடந்த சம்பவங்களையும் ஒன்று திரட்டி மிக மிக கவனமாகவும் நிதானமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் நான் இந்த நூலை எழுதியிருக்கின்றேன். இந்த நூலை நீங்கள் வாசிப்பதன் மூலம் இதனுடைய உண்மையான வரலாற்றை, தெளிவான வரலாற்றை, மிக துல்லியமான வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகவே நான் இதை எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் படிப்பதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோரிக்கையை உங்கள் முன் நான் வைக்கின்றேன். இந்த நூலுக்கு இன்றைய நிகழ்வில் மதிப்பீட்டுரை வழங்கிய தமிழ்நெட் ஆசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், அதே மாதிரி மதிப்பீட்டுரை வழங்கிய அன்னை பூபதி கலைக்கூட நிர்வாக உறுப்பினர் ராஜரத்னம் வேலுப்பிள்ளை அவர்களுக்கும், அதே மாதிரி அதாவது மதிப்பீட்டுரை வழங்கிய தமிழர் வள ஆலோசனை மைய நிர்வாக உறுப்பினர் மீரா சொக்கலிங்கம் அவர்களுக்கும், நூல் தேடலாளர் நூல் தொகுப்பாளரான நண்பர் உதயன் சத்யநாதன் அவர்களுக்கும்
நான் எனது நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நூலினுடைய பிழை திருத்தத்தை இறுதி வரை முடிவு பிழை திருத்தத்தை மிகச் சிறப்புற கவனமாக மேற்கொண்ட மீரா சொக்கலிங்கம் அவர்களை மீண்டும் நினைவு கூறுகின்றேன். இந்த நூலுக்கு உலக புகழ் பெற்ற பேராசிரியர்கள் இருவர் முன்னுரை, மதிப்பீட்டுரை என்று சொல்லப்படுகின்ற உரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேன்னாள் பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்களுக்கும், யாழ் பேராசிரியர் யாழ் வரலாற்றுத்துறை பேராசிரியர் கிருஷ்ணராஜா அவர்களுக்கும் இந்த நூலுக்கான வாழ்த்துரையை வழங்கிய என்னுடைய பாடசாலை நண்பனும் வல்வை நகரசபையினுடைய முன்னாள் தலைவருமாகிய நண்பன் அனந்தராஜா அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த இடத்தில் கூறுவதில் நான் புலாங்கிதம் அடைகின்றேன். மீண்டும் இந்த நூலை நூலாக்குவதற்கு அதிக பிரயத்தனங்களை மேற்கொண்டு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்ட இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற புஷ்பராஜா அவர்கள், ஸ்டீபன் புஷ்பராஜா அவர்களையும், இந்த நூலினுடைய வெளியீட்டுக்கு வேண்டிய ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கின்ற மிக திறம்பட மிக சரியாக செய்திருக்கின்ற நோர்வே வள ஆலோசனை மையத்தினுடைய சிறந்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மீண்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, சான்றோர்களே, இந்த நூலை படிப்பதன் மூலம் எனக்கு தருகின்ற ஒரு ஆன்மீகமான, ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வை நீங்கள் உண்டாக்குவீர்கள். இது பற்றிய உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பயமின்றி தெளிவாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் நோர்வே வள ஆலோசனை மையத்துக்கு நன்றி கூறி அதனுடைய நிர்வாகிகள், ஏனைய உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகளுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று நோர்வேயில் கூடியுள்ள தமிழ் உறவுகளுக்கு மற்றும் தமிழர் வள ஆலோசனை மைய அமைப்பினருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாளாக இங்கே கருதப்படுகின்றது. திருமலை நவம் அவர்களால் எழுதப்பட்ட ராவண கோட்டம் என்ற நூல் வெளியீடு நடைபெறுகின்றது. இன்னும் சில நிமிடங்களில் உங்களுடைய கைகளில் தவழும். இந்த ராவண கோட்டம் என்பது ஈழத்தை ஆண்ட ராவண மன்னன், திராவிட மன்னன் ராவணனால் அமைக்கப்பட்ட கன்னியா வெந்நீரூற்று தொடர்பான அந்த வரலாற்றை ஆய்வு செய்து ஒரு நீண்ட வரலாறாக பழைய காலத்தில் இருந்து இன்று வரை உள்ள அமைப்பு எவ்வாறு இருந்தது, எந்த வகையில் உருவாக்கப்பட்டது என்பன போன்ற ஆழமான ஆய்வின் அடிப்படையில் இந்த நூல் திருமலை நவத்தினால் எழுதப்பட்டிருக்கின்றது. ஈழம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் பேசும் தமிழ் மக்களுடைய பூமி என்பதற்கு ஆதாரமாக இதுவும் ஒன்றாக விளங்குகின்றது. தனது தாயினுடைய அந்திய கிரிகள் செய்வதற்காக திருகோணமலையில் உள்ள கன்னியா என்ற இடத்திலே வாளால் வெட்டிய பொழுது 7 வெந்நீர் ஊற்றுக்கள் வெளிக்கிளம்பியிருந்தன. முக்கியமான அம்சம் என்னென்றால் 7 வெந்நீர் ஊற்றுக்களும் 7 விதமான 7 வெவ்வேறு வகையான வெப்பநிலையை கொண்டவை. இதுதான் அதனுடைய அற்புதம். வேறு எந்த ஒரு இடத்திலும் எத்தனையோ கிணறுகள் இருக்கலாம், வெந்நீர் கிணறுகள் இருக்கலாம். ஆனால் கன்னியாவில் உள்ள இந்த ராவணனால் வெட்டப்பட்ட இந்த வெந்நீர் கிணறு ஒன்றுதான் 7 பக்கத்தில் இருக்கிற 7 தண்ணீரும் வெவ்வேறு வெப்பநிலையில் காணப்படும். அதில் எல்லாரும் குளிப்பார்கள். அப்போ ஒரு பிதிர்கடன்களை செய்வதற்காக இந்த கிணறுகளை நீராடி இந்த பக்கத்தில் அருகிலே இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு ஏற்றுகின்ற ஒரு தலமாக, ஒரு மரபுரிமை சின்னமாக இந்த கன்னியா வெந்நீரூற்று காணப்படுகின்றது. ஆனால் காலப்போக்கில்
இந்த கன்னியா வெந்நீர் ஊற்றை சிங்கள பௌத்த மேலாதிக்கம் பௌத்த சிங்கள அமைப்பாக மாற்றுவதற்கு பல முயற்சிகளை எடுத்து வருகின்றது. அதில் ஒரு கட்டமாக பிள்ளையார் கோயிலை உடைத்தார்கள். அந்த பிள்ளையார் இருந்த இடத்துல அது அடையாளமே இல்லை. அங்கே அந்த இடத்துல அந்த பகுதியிலே ஒரு தாது கோபம் பௌத்த கோயில் உண்டு, புத்த விகாரி உண்டு கட்டப்பட்டிருந்தது. இது 100% தமிழர்கள் வாழ்ந்த மண், தமிழர்களால் ஆளப்பட்ட பூமி என்பதற்கான பல ஆதாரங்களை முன்னெடுத்து இந்த கன்னியா வெந்நீர் சம்பந்தமாக ராவண கோட்டம் என்ற நூலை திரு நவமர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இதில் என்னென்னால் நாங்கள் ஈழம் என்பது ஈழம் என்ற தமிழ் சொல்லே அதில் தமிழுக்குரிய அடையாளத்தை காட்டுகின்றது. ஈழம் என்றது இன்று உருவாக்கப்பட்ட இல்லை. தமிழ் ஈழம் என்று தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடிய அந்த ஈழம் என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்ட இல்லை. எத்தனையோ ஆண்டுகளாக இலங்கை என்ற தோன்றிய காலத்திலிருந்து அது ஈழம் என்றே அழைக்கப்பட்டு வருகின்றது. சங்க இலக்கியங்களிலும் சங்க மரியுகால இலக்கியங்களிலும் கூட இலங்கை ஈழம் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது. அந்த ஈழத்தினுடைய வரலாறு என்பது ராவணனுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. ராவணனுடைய அந்த வரலாறு என்றது தமிழர்களுடைய வரலாறோட சார்ந்ததாக காணப்படுகின்றது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு பல விடயங்கள் எங்களுடைய புதிய சந்ததியினருக்கு, குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற இளம் தலைமுறையினருக்கு தெரியாமலே போகும். அது அவர்களுடைய தவறு இல்லை, எங்களுடைய தவறு. இங்கே இருக்கின்ற ஈழத்து எழுத்தாளர்கள் இல்லை புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் எழுத்தாளர்கள் இவை போன்ற ஆவணங்களை இவை போன்ற சம்பவங்களை தொகுத்து ஒளி வடிவிலோ அல்லது எழுத்துருவாக்கத்திலேயோ ஆவணப்படுத்த வேண்டும். இதுதான் தேசிய தலைவர் அவர்கள் அவருடைய எண்ணக்கரையில் உருவாகித்த ஒன்றுதான். இங்கே நடக்கின்ற பல படுகொலைகள், பல தொல்பொருள் சின்னங்களின் ஆக்கிரமிப்புகள், நில அபகரிப்புகள் என்பவை தகுந்த ஆதாரங்களோடு ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூல்களாக வெளியிட வேண்டும். அது எங்களுடைய எழுத்தாளர் தமிழ் எழுத்தாளர்கள் அதை ஆவணத்துக்காக உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதை நிறைவேற்றும் ஒரு அங்கமாக திருமண நவத்தினுடைய இந்த ராவண கோட்டம் நூல் அமைந்துள்ளது. இந்த நூலில் மிக விரிவாக எல்லாமே இருக்கின்றது. உடைக்கப்பட்ட பிள்ளையார் ஆலயம், அழிக்கப்பட்ட சிவன் கோவில், அந்த சிதைக்கப்பட்ட அங்கே இப்பொழுது சிங்கள கடைகள் அங்கே இருக்கின்றது. சிங்களவர்களுடைய அந்த புனித பூமிக்குள்ளே போன உடனே சிங்களவர்களுடைய கடைகள்லாம் காணப்படுகின்றது. அங்கே தமிழ் கலாச்சாரம் என்பது அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது ஒரு மாதிரிக்காக திருவோணமலையில் உள்ள திருவோணமலை என்பது ஒரு தமிழர் தலைநகர், அதாவது எங்களுடைய தமிழ் நிலத்தினுடைய தலைநகராக விளங்குகின்றது திருவோணமலை. அந்த திருவோணமலை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு சிங்களவர்களால், சிங்கள பௌத்த பேரினவாதிகளெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. தொல்பொருள் சின்னங்கள் இந்த அழிப்புகளுக்கு சிங்கள பௌத்த பேரினவாதிகள், பௌத்த பிக்குகள் மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கம் காலத்துக்கு காலம் வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கங்களும் இதுக்கு பின்னணியாக இருந்து கொண்டான். இன்றும் கூட வெளிப்படையாக சமாதானம் ஒற்றுமையாக இருக்கணும், இனப்பிரச்சனை தீர்வு காணணும் என்று சொல்லி கொண்டு வந்தாலும் உள்பக்கத்தால் இந்த விகாரைகளை அமைக்கிறது, தொல்பொருள் சின்னங்களை அழிக்கிறது, தமிழர் பிரதேசங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறது, இந்த இராணுவத்தை முற்றுமுழுக்க அகற்றாமல் இருக்கின்றது போன்ற பல்வேறு அந்த நாடகங்கள், அதாவது பல்வேறு செய்யப்படுகின்ற மோசமான வேலைகள் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே புதிய அரசாங்கத்திலே கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்றால் தமிழர்களுக்கு சுயாதீன உரிமை கிடைக்கும், தமிழர்கள் நிலங்கள் திரும்ப மீள ஒப்படைக்கப்படும் என்று நாங்கள் கனவு காண்பது என்பது மிக குறைவாகும். இதை எடுத்து காட்டும் வகையில் தான் இதில் நிறைய படங்கள், அதாவது அந்த வரலாற்று ரீதியான புகைப்படங்கள், வரைபடங்கள் என்பன அவரால் உருவாக்கப்பட்டிருந்தன. இது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கும். இந்த நூலை வெளியிட வேண்டும் என்ற உண்மை ஈழத்தில் இதை வெளியிட முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். என்றால் என்னவா இருந்தாலும் எவ்வளவுதான் எவ்வளவு தேசிய ஒற்றுமை பேசினாலும் கூட தாங்கள் திறந்த மனத்தோடு செயல்படுகின்றோம் என்று கூட இன்னொரு பக்கத்தால் புலனாய்வு பிரிவினர் இல்லை அவரோடு சேர்ந்து இயங்குகின்ற தமிழ் ஒட்டுக்குழுக்கள் போன்றவற்றுடைய ஆபத்துக்கள் இது போன்ற எழுத்தாளர்களுக்கு இங்கே இருக்கும் நிச்சயமாக. ஆனால் அதையும் மீறி ஒரு சில எழுத்தாளர்கள் இந்த இத்தகைய படுகொலைகளை ஆவணப்படுத்துகிறது, தொல்பொருள் சின்னங்கள் இந்த
அழிவுகளை ஆவணப்படுத்துகின்றது, புகைப்படங்கள் ஆவணப்படுத்துகின்ற வேலையை ஒரு சில எழுத்தாளர் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு கட்டமாக திருமலை நவத்தினுடைய இந்த நூல் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை இன்றைக்கு வெளியிட்டவர்கள், அதாவது நான் உண்மையாக நன்றி சொல்லணும் என்ற ஸ்டீபன் அவர்கள் இது தொடர்பாக தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். இப்போ தனது இந்த இலக்கண பத்திரிகையினூடாக வெவ்வேறு வகையான ஆக்கங்களினூடாக வீடியோ ஒளிப்பதிவினூடாக அதோட தமிழர் ஆவணங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழர் மேயர்கள் அதே போன்று தமிழர் வள ஆலோசனை மையம் இந்த நூலை இன்றைக்கு வெளியிட்டு வைக்கின்றது. இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு முன் வந்த தமிழர் வள ஆலோசனை மையத்தினருக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று திருமலை நவம் இந்த நூலை நீண்ட ஆய்வின் அடிப்படையில் நீண்ட காலமாக எழுதியதன் பேரில் இந்த நூலை வெளியிட்டு வைக்கின்றார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இது அவருக்கு நாங்கள் இன்றைக்கு வைக்கிற இந்த விழா, இந்த எழுச்சி விழா அவருக்கு ஒரு உற்சாகப்படுத்துறது மட்டுமில்லை, புதிய இளம் தலைமுறை எழுத்தாளர்களையும் ஊக்குவிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்ற அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இங்கே நடக்கின்ற படுகொலைகள் ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன நிகழ்வாக இருந்தாலும் கூட அது பெரிய நூல்களாக ஆவணப்படுத்த வேண்டும். பலஸ்தீனிலோ இல்லை வியட்நாமிலோ நடந்த சின்ன சம்பவங்கள் கூட பெரிய நாவலாக இலக்கியங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அந்தந்த நாடுகளோட எழுத்தாளர்கள் அளித்த பங்களிப்பு மிக முக்கியமானது. எங்களுடைய தமிழீழ எழுத்தாளர்கள், புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற தமிழ் எழுத்தாளர்கள் இதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இராவணன் கோட்டம் என்ற திருமலை நவம் அவர்களுடைய இந்த நூல் ஒரு காலத்தின் தேவையாக வெளிவந்திருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு நூலாக இது இருக்கின்றது. பொதுவாக ஒரு ஊடகவியலாளராக மிக நீண்ட கால அனுபவத்தோடு திருகோணமலையை பற்றிய ஆழமான ஒரு பாரம்பரியத்தை அறிந்தவராக இந்த நூலை அவர் செய்திருக்கின்றார். மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இந்த நூல் வெளியீட்டை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நூல் எனக்கு நேற்றுத்தான் கிடைத்தது. அப்பொழுது அதை வாசித்து கொண்டு வருவதற்கு எனக்கு நேரம் போதாமல் போய்விட்டது. நான் பிரித்தானியாவுக்கு வந்திருக்கின்றேன். அந்த நேரத்திலே இந்த நூலை சரியான முறையில் என்னால் கிரகித்து அதை சொல்ல முடியவில்லை என்ற ஆழ்ந்த கவலை எனக்கு இருக்கின்றது. இருந்த போதும் இந்த நூலில் இருக்கின்ற விவரங்கள் பலவற்றோடு ஒரு செய்தி ஊடகமாக ஆங்கில மொழியிலே பல விடயங்களை நாங்கள் அவ்வப்போது சொல்லி வந்தவர்கள், தொடர்ச்சியாக சொல்லி வந்தவர்கள், அதை சரியாகத்தான் சொல்லி இருக்கின்றோம். ஆங்கிலத்தில் எழுதிய ஒவ்வொரு செய்தியிலேயும் இருக்கின்ற அந்த விடயங்கள் எல்லாம் அப்படியே இவருடைய நூலை வாசிக்கின்ற பொழுது அங்கே தொகுக்கப்பட்டிருப்பது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. இது ஆங்கிலத்தில் வெளிவர வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற பெரிய குறையே இந்த மாதிரியான மிக முக்கியமான விடயங்கள் ஆங்கிலத்தில் அறிக்கைகளாக வராமல் இருப்பது. கீழடி ஆய்வை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே அங்கே அவர்கள் அந்த கீழடி ஆய்வை, இன்று இரும்பினுடைய காலத்தை பற்றிய ஒரு அறிக்கையிடல், விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் ரீதியாக தரவுகளோடு தொல்லியல் பண்புகளோடு ஆங்கில மொழியிலே கச்சிதமாக அதை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த பண்பாடு, இந்த இருமொழி திறமையோடு விடயங்களை கையாளுகின்ற திறமை அற்ற பல்கலைக்கழகங்களாக எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் மாறியிருப்பதும் தாயகத்திலே எங்களுடைய அறிவுத்துறையினர் ஆங்கிலத்திலே வெளியிட முடியாத தொல்லியல் வரலாற்று ஆசிரியர்களாக காணப்படுவதும் மிகவும் கவலைக்குரியது. ஒரு ஊடகராக நீண்டகால அனுபவத்தோடு திருமலை நவம் அவர்கள் இந்த விடயத்தை தமிழிலே தனக்கு தெரிந்த மொழியிலே ஆழமாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். அது தொல்லியல் ஆய்வோ எனக்கு தெரியாது. ஆனால் தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் இதற்கு வரவேற்பு கொடுத்து முன்னுரையெல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு ஊடகராக, ஒரு ஊடக செயற்பாட்டிலே ஈடுபட்டவர்களாக நாங்கள் தொல்லியல் துறைக்குள்ளே ஆழமாக பயணிக்காமல், ஆனால் அதை புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, ஜேர்னலிசம், செய்தி என்ற அடிப்படையிலே அதை கட்டுரைகளாக, கருத்துக்களாக நாங்கள் தொகுத்து வந்தவர்கள் என்ற அடிப்படையிலே ஆங்கில மொழியிலே இந்த வேலையினுடைய கனதி எங்களுக்கு புரிகின்றது. இந்த கனதி, இதே கனதியோடு ஆங்கிலத்தில் வெளிவர வேண்டும் என்பது
அதற்கான முயற்சியை தமிழர் வள ஆலோசனை மையம் சார்பாக இதில் ஸ்டீவன் அவர்கள் குறிப்பாக எடுத்திருக்கின்ற முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். அவரும் ஊடகத்துறையிலே பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர். ஒரு குறிப்பிடத்தக்க இன்று நோர்வேயில் இருக்கக்கூடிய பலரில் இந்த கருத்து ரீதியாக, ஆய்வு ரீதியாக, ஊடக ரீதியாக இந்த விடயங்களை ஆராய்ந்து செயற்படுகின்ற ஒருவராக செயற்பாட்டாளர்களிடையே இருந்து 2009ஆம் ஆண்டு வரை செயற்பாட்டாளர்களாக இருந்த பலரிடம் இருந்து இப்படியான ஆய்வு ரீதியான பணிகளில் ஈடுபடுகின்ற நாட்டத்தோடு செயற்படுகின்ற ஸ்டீவன் அவர்களுக்கு குறிப்பாக இதில் நான் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். தொடர்ந்தும் இந்த மாதிரியான விடயங்களை ஆங்கிலத்திலே தரமாக கொண்டு வருவதற்கு இந்த பணிகள் தொடரப்பட வேண்டும். 2018ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக இந்த விடயங்களை ஆங்கிலத்திலே ஊடக அறிக்கைகள், ஊடக செய்திகளாக, கட்டுரைகளாக கொண்டு வந்தவர்கள் என்ற அடிப்படையிலே இதன் கனதியை நான் புரிந்து கொள்வதோடு, அது மட்டுமல்ல, மீண்டும் எங்களுடைய ஊடக செயற்பாடுகளை 2027ஆம் ஆண்டிலிருந்தாவது கனதியாக முன்னெடுக்க வேண்டும். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் சில முக்கியமான சிந்தனை ரீதியான வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுக்கு இந்த இடைவெளிகளை நிரப்புகின்ற, குறிப்பாக இந்த விடுபட்டு போன இந்த காலத்திலே கூட என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்களே கிரகித்து கொள்ளக்கூடியதாக கூட இந்த மாதிரியான வேலைகள் மிகவும் பலனுடைய வேலைகளாக இருக்கின்றன. அந்த வகையிலே எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நூல் வெளியே வந்திருப்பதற்கு தெரிவித்துக்கொண்டு, இந்த முயற்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற தமிழர் வள ஆலோசனை மையம் இதுபோன்ற தேசிய செயற்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும், வெளியீடுகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். தனிய தாயக நோர்வே நாட்டில் உள்ள வள ஆலோசனைகளில் மட்டும் ஈடுபடாமல் தாயகம் தொடர்பான மிக முக்கியமான செயற்பாடுகளில் உங்களுடைய வளங்களை நீங்கள் தொடர்ந்தும் முதலிட வேண்டும். இதுபோன்ற முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.